ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 1 பை sin x இன்டூ காஸ் கியூப் எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ நம்ம சொல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வி ஹாவ் I is equals to the question is 1 by sin x இன்டூ காஸ் கியூப் எக்ஸ் dx. இதை நம்ம டைரக்டா வந்து இன்டகிரேஷன்ஸ்ல இருக்கிற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுல ஒரு சின்ன சின்ன ஆல்டரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலா நம்ம ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போறோம். ஆல்டரேஷன்றது என்னன்னா, ஒரு சின்ன ஐடென்டிட்டீஸ் யூஸ் பண்ணலாம். அதுதான் நான் ஆல்டரேஷன் சொன்னேன். ஸோ அந்த மாரி பண்ணிட்டு அதுக்கப்புறமேலா ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம், நம்ம நார்மலா இன்டகிரேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இங்க நான் சொல்ற ஐடென்டிட்டீஸ கொஞ்சம் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது மறந்துற வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம சம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹியர் நம்ம 1 வந்து எப்படி எழுதலாம்னா, sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் நத்திங் பட் 1 தான். பட் இந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து இன்டெக்ரல் sin ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை sin எக்ஸ் இன்டூ காஸ் கியூப் எக்ஸ் அப்படின்னு எழுதிருக்கேன். ஓகே, இதான் சின்ன சேஞ்ச். அடுத்த ஸ்டெப்ல நான் வந்து நியூமரேட்டர் ஸ்ப்ளிட் பண்ண போறேன். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம்னா I will be getting sin square x divided by sin x cos cube x plus இங்க வந்து cos square x divided by sin x into cos cube x dx. இதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன், கவனிங்க. இதுல ஓகே, ஒரு sin x-யும் இன்னொரு sin x-யும் நான் டிவைட் பண்றேன், கேன்சல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்க cos square x இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒரு cos x-யும் டினாமினேட்டர்ல ஒரு cos x-யும் நான் என்ன பண்ணிக்கிறேன், டிவைட் பண்ணிக்கிறேன். So in the next step, I will be getting sin x on my numerator by cos cube x எப்படி எழுதுறோம்னா, ஓகே, cos x into cos square x. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பிளஸ் இது வந்து எப்படி எழுதுறோம்னா cos x divided by ஓகே sin x into cos square x dx. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்லா கவனிங்க. இந்த cos ஸ்கொயர் எக்ஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் டினாமினேட்டர்ல காமனா இருக்கிறதுனால 1 பை cos ஸ்கொயர் எக்ஸ் வந்து நான் காமனா எடுத்துக்கிறேன். ஸோ மீதி என்ன இருக்கும், sin x பை cos x இருக்கும். தட் இஸ் அவர் tan x. இங்க cos x பை sin x இருக்கும். அது வந்து நம்மளுடைய cot x. பட் இந்த cot x நம்ம எப்படி எழுதலாம், 1 பை tan x ன்னு எழுதலாம். ஓகே, ஃபைன். அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண இந்த 1 பை cos ஸ்கொயர் எக்ஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஆஃப் tan x plus 1 by tan x dx. நான் ஒன்றும் சம்மெல்லாம் பெருசாலாம் போடல. சம் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ல தான் நம்ம ஆக்சுவல் இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். we are going for substitution method. சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னா ஒன்றும் இல்லை. இங்கே எதை வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் டீன்னு ஒரு வேரியபிளாக எடுத்தோம்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு இன்னொரு டேர்ம் கிடைக்கும் அப்படின்றது பாருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வி டேக் tan x. tan x differentiate பண்ணா will be getting dt by dx on our left hand side. On our right hand side we will be getting secant square x. அப்ப யூசுவலா secant square x நம்மளுடைய கொஸ்டின்ல ஒரு பார்ட்டா இருக்கு. ஸோ அதனால we'll be continuing with this. So dt is equal to secant square x dx. You understand? Okay. So இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷன் என்னெல்லாம் எடுத்தோமோ அதை எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். Say for example tan x is nothing but t. This is 1 by t. And here it is secant square dx பதிலா dt. Okay, fine. So இப்போ நம்ம நார்மல் இன்டகிரேஷன் ஸ்கொயர் எடுக்க போறோம். What is the integration of t? It is t square by 2
And here it is. 1 by t with respect to t க்கு integrate பண்ணா we'll be having log t. ஓகே. ஸோ இதோட வந்து நம்மளோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இல்ல. ஏன்னா நம்ம வந்து கொஸ்டின் வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருந்தது. பட் நம்மளோட ஆன்சர் வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல தான் இருக்கணும். பட் இங்க டீல இருக்கு. ஸோ நவ் வி சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் டி. ஸோ ஃபைனலி வி வில் பி கெட்டிங் I is equals to tan square x by 2 plus log of tan x. So this is our final solution. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ரெகுலரா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோவா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க பிளேலிஸ்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ கோ த்ரூ பண்ணுங்க. இன்கேஸ் புதுசா பிளேலிஸ்ட்ல இல்லாத ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா, நீங்க அந்த ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணலாம்னா, கமெண்ட்ல லீவ் பண்ணலாம். ஏதோ ஒரு ப்ராப்ளமுடைய கமெண்ட்ல லீவ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். வீடியோவா அத ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்றேன். நீங்க பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸோ கன்டினியூஸா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச்.